இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிபிள் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டை எப்படி சிங்கிள் ஒர்க் புக்கு கொண்டு வர்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. ஓகே, இப்போ இந்த கம்பைன் டேட்டான்ற இந்த ஃபோல்டருக்குள்ள 4 ஒர்க் புக் வச்சிருக்கேன். சேல்ஸ் டேட்டா 2020ன்ற புக்கில் இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதே மாதிரி 2021ல இந்த சேல்ஸ் டேட்டாலாம் இருக்கு. இப்போ இந்த 2022 புக்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. 2023 ஒர்க் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2023க்கான புக் சேல்ஸ் டேட்டா இருக்கு. இப்படி தனித்தனியா இருக்கிற ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டையும் நம்ம ஒரே ஒர்க் புக்ல கொண்டு வர போறோம். இந்த மெத்தட் ஒரு 4-5 ஒர்க் ஷீட் இருந்ததுன்னா நம்ம மேனுவலா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே அதிகமான ஒர்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம VBA யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதை அடுத்து பார்க்கலாம். வித்தவுட் VBA கோட் இப்போ எப்படி மெர்ஜ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு நியூ ஒர்க் புக் ஓபன் பண்ணி அதை ஆல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆல் ஷீட்ன்ற ஒர்க் புக்குள்ள நம்ம எல்லா ஒர்க் ஷீட்டையும் கம்பைன் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஷீட்டுக்கு எல்லா டேட்டாவையும் கொண்டு வரணுமோ அந்த ஷீட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஓபன் பண்ணி வச்சுட்டு எந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ஃபைலை இப்போ நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 2020 ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு இந்த 2020 இருக்கிற இந்த ஷீட்டு நேம் மேல மவுஸை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதுல மூவ் ஆர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதுல மூவ் செலக்டட் ஷீட் டு புக் அப்படின்ற இந்த டேப்ல இப்போ நம்ம கரண்டா என்ன ஷீட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோமோ அதை தான் காமிக்கும். இப்போ இதுல இந்த டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஒர்க் புக் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் இதுல காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஷீட்ஸும் இதில் காமிக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷீட் 1 செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அ காப்பின்னு இருக்கும். இதில் டிக் மார்க்கை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஷீட்ன்ற புக்குக்குள்ள இந்த 2020ன்ற ஒர்க் ஷீட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணணும். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சேம் ஸ்டெப்பு தான். இப்போ நான் 2021 புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு மவுஸை ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி கொடுத்துக்கிறேன். ட்ராப் டவுன் மெனுவில் ஆல் ஷீட்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் டு எண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அ காப்பியை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2021 ஷீட்டு ஆல் ஷீட்ன்ற ஒர்க் புக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 2022 ஓப்பன் பண்ணிக்கிறேன். மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் ஆர் காப்பியில் போயிட்டு ட்ராப் டவுன் மெனுவில் ஆல் ஷீட் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டு எண்டு கொடுத்துக்கிறேன். கிரியேட் காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ 2022 ஷீட்டும் இங்கே வந்துருச்சு. இப்போ 2023 ஓப்பன் பண்ணிக்கிறேன். மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு ட்ராப் டவுனில் ஆல் ஷீட்ஸை கிளிக் பண்ணிட்டு மூவ் டு எண்டு கொடுத்துட்டு கிரியேட் காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஃபைலும் இங்கே வந்துருச்சு.